ஓய்வு காலம் என்றில்லை பெண்மைக்கு ஓய்வூதியம் தேவையில்லை. ஒளிர்ந்து வரும் சூரிய குடும்பம் ஓய்வெடுக்க நின்றுவிட்டால் உலகில் உயிர் வாழ வழியில்லை. அடுக்கறையில் ஓரிடமாய் நின்றபடி அன்பு கொண்ட குடும்பத்தாரை ஆற்றலினால் சுழல வைக்கும் ஆதவனின் அம்சம் பெண். அமைதி கொண்ட முழுமதியாய் இருளினை ஒளித்திட்டு இல்லத்தில் ஒளி சேர்க்கும் பேரழகு பெட்டகம் பெண். அழகு மிகுதியால் ஆடவரை கனவுலகில் மிதக்க வைக்கும் அண்டம் பெண். அத்துமீறும் ஆண்களையும் அச்சமின்றி பொசிக்கிடும் அக்கினி பிழம்பு பெண். பிறந்த வீட்டு படிதாண்டி பிரியமுடன் ஓடிச்சென்று புகுந்த வீடு புகுந்திடும் நீரோடை பெண். மகப்பேறுதான் பூமாதேவியாக மனிதனை மண்ணில் ஏந்திடுவாள் பெண். இருக்கும்போது இவள் அருமை தெரியாது, இல்லையெனில் மனிதம் வாழ முடியாது. காற்றைப் போல இரண்டர வாழ்வில் கலந்திட்ட கலங்கரை விளக்கு பெண். பஞ்சபூத சக்தியால் பிரபஞ்சத்தின் வடிவமாய் பூவுலகில் வாழ்பவள் பெண். இப்படிப்பட்ட பெண் மகிழ்ச்சியாக வாழ சில இரகசியங்கள் உண்டு. பெண் என்பவள் பூ போன்றவள். இந்த பூவை பூவாக பயன்படுத்தினால் அது மனம் தரும். அது காய்ந்து நிலத்தில் வீழ்ந்தால் அது மரத்திற்கு பலன் தரும். அவ்வாறுதான் பெண். இப்பெண் மனமாகவும் பலனாகவும் இருக்க பல இரகசியங்கள் இருக்கின்றன. இந்த இரகசியங்களை சிறகின் நிழல் மூலமாக உங்களிடம் கொண்டு வருவதில் மகிழ்ச்சியடைகிறேன். முதலாவதாக கோபம். கோபம் என்பது பொதுவானது. இது ஆண் பெண் என இரு பாலருக்கும் பொருந்தக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. குறிப்பாக பெண்ணின் கோபம். ஒரு பெண் கோபப்பட்டால் அது பல அழிவுகளை தரும் என்பது பொதுவான கருத்து. இவள் கோபப்படும் போது அவள் பேசுவதில் ஏதும் பெரிதாக பொருள் எல்லாம் இருக்காது. இந்த நேரத்தில் அவளை அன்பாக அணைக்க முயற்சி செய்யுங்கள். அது மிகப்பெரிய பலனை நமக்கு தருவதாக இருக்கிறது. அடுத்ததாக பிரிவின் மனவேதனை. ஒரு பெண் உண்மையாக காதலிக்கும் மனிதனிடம், அதாவது தன்னுடைய கணவனிடமிருந்து பிரிந்து இருக்கக்கூடிய நேரம், அவளுடைய நேரங்கள், அவளுடைய ஒவ்வொரு நிமிடங்களும் மிக கடினமான நேரமாக இருக்கிறது. அவள் மனவேதனை அத்தகைய நேரத்தில் உச்சக்கட்டத்தில் இருக்கும். அவளுக்கு அந்த நேரத்தில் ஒரு ஆறுதலான மனிதராக இருக்க முயற்சி செய்யுங்கள். அடுத்ததாக நம்பிக்கை. ஒரு பெண் ஒரு மனிதனை நம்ப நேரம் அதிகமாக எடுக்கும். ஆனால் அவள் நம்பினால் அவளது மனதை மாற்றுவது மிக கடினம். அந்த நம்பிக்கையை உடைக்கும் வண்ணம் நீங்கள் தவறு செய்தால் நீங்கள் அவளை மொத்தமாக மறந்து விடுவது நல்லது. அடுத்ததாக நிறைவு இல்லாத பல்கலைக்கழகம் என்று ஒரு பெண்ணை சொல்லலாம். அதாவது ஒரு பெண்ணை படிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த பட்டத்தில் நாம் எப்போதுமே பட்டப்படிப்பு பெற இயலாது. முழுமையான பட்டத்தை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு பெண் என்பவள் படித்துக்கொண்டே இருக்க வேண்டிய ஒரு பல்கலைக்கழகமாக இருக்கிறாள். அடுத்ததாக நாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் திருமணச் சான்றிதழ். உங்கள் திருமணச் சான்றிதழ் என்பது ஒரு ஓட்டுநர் உரிமம், அதாவது டிரைவிங் லைசன்ஸ் கிடையாது. அது ஒரு கற்றல் அனுமதி, அதாவது அதை லேர்னிங் லைசன்ஸ் என்று சொல்லலாம். ஒரு பெண்ணை தொடர்ந்து வசீகரிக்க செய்ய வேண்டியவைகளை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அடுத்ததாக நடத்தை. அவள் இப்பொழுது மிக கசப்பான ராட்சசியாக கூட இருக்கலாம். ஆனால் உங்கள் அணுகுமுறையின் மூலமாக அவளை ஒரு இனிய தேவதையாக கூட உங்களால் மாற்ற முடியும். அடுத்ததாக நினைவுகள். ஒரு பெண் கிட்டத்தட்ட எல்லாவற்றையும் நினைவில் வைத்திருப்பாள். குறிப்பாக அவள் காயப்பட்டதை கண்டிப்பாக நினைவில் வைத்திருப்பாள். இதனால் ஒரு பெண்ணை காயப்படுத்துவதை நாம் தவிர்க்கின்ற பொழுது முழுமையாக ஒரு பெண்ணை நாம் நம்புகிறோம் என்பதை அவள் உறுதிப்படுத்தி கொண்டே இருப்பாள். அடுத்ததாக இரகசியம். ஒரு பெண் மிகவும் இரகசியமாக இருக்கக்கூடியவள், இரகசியமாக இருக்க விரும்பக்கூடியவள். பெரும்பாலும் அவர்கள் தனக்கு பிடித்த ஆண்களிடம் எல்லாவற்றையும் தங்களுடைய இரகசியத்தை வெளிப்படையாக உணர்வு பூர்வமாக அதை வெளிப்படுத்தி கொண்டிருப்பார்கள். அப்பொழுது அந்த பெண்ணுக்கு நீங்கள் ஒரு நெருங்கிய நண்பராக இருக்கின்ற பொழுது அந்த பெண்ணானவள் உங்களை மிகவும் நம்புவாள். அடுத்தபடியாக வாழ்த்துதல். அனைத்து பெண்களும் தன்னிடம் யாசிப்பதை, அதாவது தன்னை வாழ்த்துவதை விரும்புவார்கள். ஆண்கள் இதை பயன்படுத்த தவறுகின்ற பொழுது இந்த பெண்கள் மனக்கசப்புக்கு ஆளாகிறார்கள்.
பெண்களை ஒரு குழந்தையைப் போல நடத்துகின்ற பொழுது இந்த பெண்கள் மிகவும் மகிழ்ச்சியாவார்கள். இவ்வாறாக பெண்களுக்கு பல ரகசியங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு ரகசியங்களையும் நாம் அறிந்து தெரிந்து அவற்றை நம் வாழ்வில் கடைபிடிக்கின்ற பொழுது அந்த வாழ்வில் இந்த ரகசியம் தெரிந்து இந்த பெண்களும் ஆண்களும் சேர்ந்து அவர்களுடைய வாழ்க்கையை நகர்த்துகின்ற பொழுது அந்த வாழ்க்கை ருசிகரம் நிறைந்ததாக மாறும். சிறையின் நிழலாய் உங்களோடு நாங்கள்.